ஆட்டோகிராஃப் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது ஒரு டைரி மாதிரி. அதனால தான் நேம் கார்டு போடும்போது ஒவ்வொரு பேஜா திருப்புற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல 4 போர்ஷன் வரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் போர்ஷன், 2வது காலேஜு, அதுக்கப்புறம் வேலை தேடுற மாதிரி, அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு வரும். ஸ்கூல் போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு காமிக்கும்போது, ஒரு சில பேருக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், ஃபர்ஸ்ட்டு 4 லைன் எழுதி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பழைய நினைவுகளுக்கு இந்த படம் கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி, ஆடியன்ஸ போர் அடிக்காம இருக்கிறதுக்காண்டி தான், ஃபர்ஸ்ட்டு இது இளமை பருவத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சென்டென்ஸ் போட்டு தான் படத்தையே ஆரம்பிப்பாங்க. ஆட்டோகிராஃப் டைட்டில்ல வந்து 4 கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இதுல 4 போர்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி கூட இந்த 4 கலர மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். படம் ஃபுல்லாவே ஃபிளாஷ்பேக் ஓடுறதுனால, மலரும் நினைவுகளுக்காக பூவ வச்சு டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். சேரன் நடிச்சு 2004ல ரிலீஸ் ஆன படம் ஆட்டோகிராஃப். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல நேம் கார்டு போடும்போது 4, 5 பேப்பர் டைரி திருப்புற மாதிரி ஒவ்வொரு கவிதை இல்லைன்னா அவங்கள பத்தின நினைவுகளை பத்தி எழுதியிருக்கும். அதுல கமலா வந்து ஸ்கூல் போர்ஷன்ல தான் வருவாங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளை ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதியிருப்பாங்க. தேன்மொழி கேரக்டர் வந்து கல்யாணத்துல தான் வருவாங்க. லைஃபை பத்தி எழுதியிருப்பாங்க. திவ்யா கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்டா வருவாங்க. அன்பு தோழின்னு சொல்லி அங்கேயே ஃப்ரெண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரத்திகா கேரக்டர் லவ்வரா வருவாங்க. இவங்க மலையாளி அப்படிங்கிறதுனால இவங்க மட்டும் இங்கிலீஷ்ல எழுதின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த போர்ஷன்ல இவங்கெல்லாம் என்னென்ன கேரக்டர்ல வருவாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு ஒரு சில ஹிண்ட் ஃபர்ஸ்ட் சீன்லயே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ஸ்கூல் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கூல் போர்ஷன்ல சேரனா ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவனுக்கு டப்பிங் வந்து சேரன் தான் கொடுத்துருப்பாரு. ஆனா சின்ன பையன் பேசுற மாதிரி அவ்வளோ அழகா டப்பிங் பேசியிருப்பாரு. ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் மீச வரும். மீச வருது அப்படின்னு சொல்லி ஷேவ் பண்ணியிருப்பான். அப்ப அவங்க அப்பா பார்த்து அடிப்பாரு. அப்போ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, பொண்ணு சமைஞ்சா அம்மா கிழவினும், பையனுக்கு மீச வளர்ந்துச்சு அப்படின்னா அப்பா கிழவனா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அவருக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறது அவர் வந்து ஒத்துக்காத மாதிரி தான் அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு சில ஆண்கள் வந்து வயசானதை அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை இந்த சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு காமிச்சிருப்பாங்க. செந்தில் வந்து ஏன் ஒவ்வொரு ஊரா மாறி மாறி படிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் அவருடைய சொந்த ஊருக்கு வரும்போது போஸ்ட்மேனோடைய மகனா நீ அப்படின்னு சொல்லி அப்பவே ஆடியன்ஸுக்கு இவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. நார்மலா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த படத்துல வயசுக்கு வந்த டேன்னு சொல்லி ஃபன் மூமெண்டாவும் எடுத்திருப்பாங்க. சின்ன பிள்ளையில விட்டுட்டு போன அந்த ஊரை 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் பழைய ஊருக்கு வரும்போது எவ்வளவு மாறி இருக்குது அப்படிங்கறத அவ்வளவு அழகா ஒவ்வொரு இடத்தையும் பிஃபோர் ஆஃப்டர்னு காமிச்சிருப்பாங்க. 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமலா வந்து செந்தில் கிட்ட நீ அழகா சிரிக்கிற, இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் வேணாம்னு சொல்லியிருப்பான். சரி உனக்கு தேவைப்படும்போது நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பான். ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் ஸ்கூல்ல குரூப் போட்டோஸ் எடுக்கும்போது அந்த தலையில வச்சிருக்கிற குஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீன்ல கமலா எழுதின பேப்பர்ல எப்போதுமே நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் என் ஆசை அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கமலா கூட நெருங்கி பழகுறதுக்கு காரணமா செந்திலுடைய அம்மா பேரு கமலான்னு இருக்கும். ஸோ இந்த நேமுக்காண்டியே பழகுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இது காதல் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயுமே 10th எக்ஸாம் முடிஞ்சிடும். கமலா வந்து +1 +2க்கு ஸ்கூலுக்கு வராததுனால செந்தில் வந்து கமலாவுடைய நினைவுகளை கடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கமலாவுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் செந்தில் வந்து தன்னுடைய கல்யாண பத்திரிக்கை வைக்க வரும்போது அந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசும்போது கமலாவுக்கு செந்தில அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கும். அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது செந்தில் வந்து நான் உன்னோட 10th படிச்சேன் அப்படின்னு சொல்ல வரும்போது, இல்ல நான் உங்களோட 10th படிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கமலாவுக்கு கல்யாணம் ஆனதுனால கமலாவுக்கு மரியாதை கொடுத்தும் பேசியிருப்பாரு. அதே மாதிரி கமலாவுக்கு தன்னுடைய பழைய ஃப்ரெண்டை பார்க்கும்போது தான் அழகா இருக்கணும்னு எல்லா பொம்பளை பிள்ளைகளுமே விரும்புவாங்க. ஸோ அதைத்தான் வந்து அவ்வளோ அழகா நேச்சுரலா கண்ணாடியை பார்த்து ஒரு பொட்டு வச்சுட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. செந்தில் வந்து பத்திரிக்கையை கொடுத்துருப்பாரு. அப்ப செந்திலோடைய ஃப்ரெண்டுக்கு டக்குன்னு காஃபி கொடுத்துருப்பா கமலா. ஆனா செந்திலுக்கு கொடுக்கும்போது மட்டும் காஃபியை ஆத்தி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு வகையான அன்பை வெளிக்காட்டியிருப்பாங்க.
பத்திரிக்கை வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி வராம கமலாவுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "சென்னையில கல்யாணம்னு சொல்றீங்க. லாங் டிராவலா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தோதுப்பட்டா வரோம்." அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான், "இல்ல இங்கேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்குது." அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து கிளைமேக்ஸ்ல கல்யாணத்துக்கு வர மாதிரி காமிப்பாங்க. கமலாவுடைய போர்ஷன்ல ஒவ்வொரு சீனுமே வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரியும், எதார்த்தமான ஒரு லைஃப கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சாங் ஞாபகம் வருதே சாங் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் பருவத்தில தான் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் செஞ்சிருப்போம். இந்த ஸ்கூல் டேஸ்ல, டீனேஜ்ல நம்ம என்னென்னலாம் செஞ்சிருப்போம் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா வார்த்தைகள கலெக்ட் பண்ணி, இந்த பாட்டோடைய பாடலாசிரியர் வரியா எழுதியிருப்பாரு. அதுலயுமே முதல் முறையா விரும்பிய இதயம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர, காதல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ கமலா மேல இருக்கிறது வந்து காதல் தான் அப்படிங்கிறத எங்கேயுமே வந்து ஸ்கூல் போர்ஷன்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பாட்டுல செந்தில் வந்து ஸ்கூல் போகும்போது ஃபர்ஸ்ட்டு தாத்தா தான் கொண்டு போய் விடுவாரு. அதுக்கப்புறமேட்டு செந்திலுடைய அப்பா கொண்டு போய் விடுவாரு. அதுக்கப்புறம் அவனா தனியா போவான். பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சைக்கிள் வாங்கி தருவாரு. லாஸ்ட்டா சைக்கிள்ல போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போறதே அவ்ளோ அழகா டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா செந்திலுடைய அப்பாவுக்கு கேரளா பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். ஸோ காலேஜுக்கு கேரளா பக்கம் வந்திருப்பாங்க. அப்ப செந்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லத்திகாவ பார்க்கும்போது ஒரு வீணையோட தான் வந்திருப்பாங்க. வீணைய சொல்லி தரேன் அப்படிங்கிற பேர்ல செந்திலுக்கு லத்திகா கிஸ் பண்ணுவாங்க. அதுலயுமே வந்து அந்த வீணை இருக்கும். அதே மாதிரி பத்திரிக்கை குடுக்க வரும்போது லத்திகா வந்து ஒரு வீணைய தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல லத்திகா வந்து வீணை வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப லைட்டு, ஃபேன் எல்லாம் செந்தில் வந்து போட்டு விடுவாரு. பக்கத்துல மீராபாயோட ஸ்டாச்சுவும் இருக்கும். கணவனை இழந்து ஃபியூச்சர்ல மீராபாய் மாதிரி ஆவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமாவே ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. லத்திகாவுடைய போர்ஷன்ல இந்த வீணை அப்படிங்கிறது அவ்ளோ முக்கியமான ப்ராப்பர்ட்டியா இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. என்னதான் செந்திலு காலேஜுக்கு போனாலும் கமலாவுடைய நினைவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த ஒரு ஃப்ரேம்ல தலைக்கு வைக்கிற அந்த குஞ்சத்த எடுத்து பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கமலாவுடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்குள்ள மறையுது அப்படிங்கிறத லத்திகா ஓடி வர மாதிரியும், கமலா பின்னாடி போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கமலாவுடைய நினைவுகள மறக்கிற மாதிரி அவ்ளோ அழகா டீட்டெயிலா பண்ணியிருப்பாங்க. செந்திலுக்கு லத்திகா மேல லவ் வரும்போது, செந்திலோடைய கன்னத்துல பரு வரும். ஸோ அடுத்த சீன்ல இருந்தே லத்திகாவ லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அப்ப லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது லத்திகா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "இப்ப வரைக்கும் உன் மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. சப்போஸ் எனக்கும் லவ் வந்துச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா சொல்றேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப செந்தில் மேல லத்திகாவுக்கு லவ் வரும்போது, அவங்களுக்கும் சேம் பரு வர மாதிரி காமிச்சு, லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. செந்தில் வந்து லத்திகாவ சைட் அடிக்கும்போது, அவருடைய ஃப்ரெண்டு வந்து லத்திகா பெரிய ஃபேமிலி, அவங்க கிட்ட வந்து வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா தான் செந்தில் வந்து லத்திகாவுடைய வீட்டுக்கு வரும்போது, குத்து சண்டை, யானை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சு, இந்த ஊர்ல இவங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற டீட்டெயிலிங்கா அவ்ளோ அழகா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட லவ் போர்ஷன்ல ஃபன் மூமெண்ட்டா ஒரு ஆப்பிள் மூலமா லவ் ப்ரொபோஸ் பண்றத சீனா வச்சிருப்பாங்க. லத்திகாவுக்கும் செந்திலுக்கும் ஒரு லவ் சாங் இருக்கும். மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சாங்கிற சாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டோடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, செந்தில் வந்து ஒரு தமிழன் அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ் லிரிக்ஸா இருக்கும். இதே இது பாட்டோட எண்டிங்ல லத்திகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ்ல போடுவாங்க. அதே மாதிரி இந்த பாட்டோட எண்டிங்ல வந்து செந்தில் வந்து மலையாளம் பாடுற மாதிரியும், லத்திகா வந்து தமிழ்ல பாடுற மாதிரியும் லிரிக்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த பாட்டு மூலமா இவங்க 2 பேரும் தமிழ் லாங்குவேஜும், சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் லத்திகாவுடைய கடைசி போர்ஷன்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மலையாளத்துல தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல பேசுவாங்க. அதே மாதிரி கல்யாண சீன்லயுமே வந்து திவ்யா கிட்ட மலையாளத்துல தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல பேசுவாங்க. அப்ப திவ்யா வந்து, "ஓ! உங்களுக்கு நல்லாவே தமிழ் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ இது மூலமா இவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியிற மாதிரியும், செந்தில புடிச்சதுனால தமிழும் புடிச்ச மாதிரி அவ்ளோ அழகா தமிழ் பேசுறது மூலமா காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டுல ஒரு நீளமான ஒரு சாரிய காட்டியிருப்பாங்க. இது வந்து மகாபாரதத்துல திரௌபதியோடைய சாரிய புடிச்சு இழுக்கிற இந்த சீன்ல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பாட்ட இந்த சீன்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2004 காலகட்டத்துல இந்த சாரி ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. லத்திகாவுடைய பாட்டி மூலமா தான் லத்திகாவுடைய லவ் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி லத்திகா கல்யாணம் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு போவாங்க. அப்பயுமே வந்து அந்த பாட்டி லத்திகாவுடைய பக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பாங்க. அதே மாதிரி திரும்பவும் செந்தில் வந்து லத்திகாவுக்கு பத்திரிக்கை வைக்க வரும்போதும், லத்திகா வீட்ல இருக்கிற ஒரு வயசான ஒரு பாட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு செந்தில இன்வைட் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி கமலா வீட்டுக்கு போகும்போதும் சரி, லத்திகாவுடைய வீட்டுக்கு போகும்போதும் சரி, கூட ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு தான் போவாரே தவிர, தனியா போய் பர்சனலாலாம் பத்திரிக்கை வைக்க மாட்டாரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு பத்திரிக்கை குடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காண்டி, கமலா கிட்ட உங்க கூட 10த் படிச்சேன் அப்படின்னு சொல்லி மரியாதை குடுத்திருப்பாரு. அதே மாதிரி லத்திகாவுடைய வீட்டுக்கு வரும்போது, அவருடைய ஃப்ரெண்டு வந்து லத்திகான்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஆனா லத்திகாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி, அங்கேயுமே ஃபர்ஸ்ட்டு மாதவன் தான் சொல்லி கூப்பிடுவாரு. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான சீன் அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் குடிச்சிட்டு மார்க்கெட்ல படுத்திருப்பாரு. அந்த சீன பார்த்தீங்க அப்படின்னா, எதார்த்தமான ஒரு சீனா இருக்கும். வாமிட் பண்றதா இருக்கட்டும், சிகரெட் எடுத்து நெஞ்சில சுடுறதா இருக்கட்டும், தாடி வளர்க்கறதா இருக்கட்டும். லவ் ஃபெயிலியர் அப்படின்னா, லைஃபே முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். ஆனா லவ்வையும் தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வர சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு அவ்வளோ அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. பொதுவா ஒரு ஆளு டிகிரி முடிச்சு புது ஊருக்கு வேலை தேடி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு பிரச்சனை இருக்கும். அதையுமே இந்த படத்துல அவ்ளோ அழகா இந்த ஒரு சீன்ல செந்திலும், செந்திலுடைய ரூம்மேட்டு வேலை தேடி வருவாங்க. பிரெட்டுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சேலரி வந்ததும் அத செலிப்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி உண்மைக்கு நெருக்கமான சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த படத்துல ஸ்னேகா திவ்யாங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. செந்திலுக்கு ஃப்ரெண்டா வருவாங்க. அதாவது ஃப்ரெண்ட் அப்படின்னா பளிச்சுன்னு ஓப்பனா சொல்லிருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே அங்கங்க கேப்சர் பண்ற மாதிரி ஒவ்வொரு டயலாக்குமே வச்சிருப்பாங்க. "உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா, போய் ஏதாவது கத்துக்கோ. என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத" அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். திவ்யாவுடைய அம்மா ஒரு கட்டத்துல இறந்து போயிருவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி செந்தில் வந்து, "என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்க்கு நீ கண்டிப்பா இருக்கணும். நீ இருந்தனா நான் தைரியமா இருப்பேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக தன்னுடைய துக்கத்த அடக்கி ஃப்ரெண்டுக்காண்டி வரதா இருக்கட்டும். அதே மாதிரி திவ்யாவுடைய அம்மா இறந்து போனதுக்கப்புறம் திவ்யாவ பார்த்து, "என்னோட வந்து தங்கிரு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. "இல்ல இது வந்து சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆசிரமத்துல தங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ திவ்யாவோட கேரக்டர அவ்வளோ அழகா நீட்டா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஆசிரமத்துல தான் தங்குவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் திவ்யாவுடைய ஃபர்ஸ்ட் சீனு பிளைண்ட் ஸ்கூல்ல பாட்டு பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யா வந்து என்னதான் வெளியில சிரிச்சு பேசினாலும், அவங்களுடைய ஃபேமிலியில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத செந்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செருப்பு கூட போடாம செருப்ப கையில எடுத்துட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ திவ்யாவுடைய ஃபேமிலிய பார்க்கும்போது ஆடியன்ஸுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸா கடத்தியிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ல திவ்யா கிட்ட வந்து சுந்தர பத்தி செந்தில் பேசும்போது, இப்படி ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு குக்குளுமே சாங்லயுமே வந்து ஒரு சில லைன் பாடும்போது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். ஸோ சுந்தரம் நினைச்சு தடுமாறுறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலமாவே அவ்வளோ அழகா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. செந்தில் வந்து லத்திகா கிட்ட பத்திரிக்கை குடுக்கும்போது சின்னதா தடுமாற்றம் அவருக்கே இருக்கும். லத்திகாவே திரும்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அங்கேயுமே வந்து திவ்யா ஒரு ஃப்ரெண்டா, சப்போர்ட்டா கமலாவும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிருவியா அப்படின்னு சொல்லி ரியாலிட்டிய எடுத்து செந்திலுக்கு அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. இடையில 2 லவ் இருந்தும் 3வதா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும், எப்படி கடைசியில வேற ஒரு பொண்ண புடிச்சு கல்யாணம் பண்றாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் தேன்மொழி வந்து தாடி வச்சிருக்கீங்க. நீங்க லவ் ஃபெயிலியரான்னு கேட்கும்போது, லவ்வெல்லாம் இல்ல அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தாடிய ஷேவ் பண்ணி தேன்மொழிக்காண்டி உண்மையா இருக்கிற மாதிரி தாடி எடுக்கிறது மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கல்யாண சீன் அப்ப கமலா வந்து பழைய ஞாபகமா தலையில குஞ்சம் வச்சுட்டு வர்றதா இருக்கட்டும். செந்திலுக்கு எல்லாரும் கிஃப்ட் குடுப்பாங்க. அப்ப திவ்யா வந்து கைய மட்டும் குடுப்பாங்க. "ஏதும் கிஃப்ட் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஃப்ரெண்டுக்குள்ளலாம் கிஃப்ட் குடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி திவ்யா கேரக்டரா இருக்கட்டும். லத்திகா வரும்போது, "என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருச்சு. நீ நல்லா இரு" அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறதா இருக்கட்டும். செந்திலுக்கு கல்யாணம் ஆகும்போது எந்த ஒரு பெண்களுக்குமே வந்து செந்தில் மேல பொறாமையே இருக்காத மாதிரி அவ்ளோ அழகா நீட்டா கொண்டு வந்திருப்பாங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீனு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திரும்பி பார்த்து இன்விடேஷன் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும். இதே இது படத்தோடைய கிளைமாக்ஸ்ல கல்யாண மண்டபத்துல இருந்து அதே மாதிரி திரும்பி பார்த்து படத்த முடிக்கிற மாதிரி கன்டினியூட்டியா அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஆட்டோகிராஃப் படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோட உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சர்வமாயா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஆட்டோகிராஃப் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.